ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் எதுலேயுமே வந்து டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன். பட் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் இப்போது இந்த ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி ஒரு வாட்டி டிஸ்க்ளைமர் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கிறேன். நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. மார்க்கெட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் இன்வெஸ்டிங். அது சந்தை அபாயங்களுக்கு உட்படுறது. திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படித்துக்கொண்டு முடிவெடுங்கள். சரி, ஓகே. நேற்று வீக்லி அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ வந்து நேற்று தான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு மண்டேயில் 2:40க்கு நான் ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. இதில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இந்த நேற்று சொன்ன மாதிரி தான் பார்க்கலாம். வீக்லி வந்து ஓப்பனிங் எவ்வளோ இருக்குன்னா டிஸ்கவுண்ட்ஸில் தான் இருக்குது. இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட்ஸ். ஆமாம், டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகி ஈக்குவலிபிரியம் டச் ஆகிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ டேஸில் பார்க்கலாம். டேஸில் ஓப்பனிங் அப்புறம் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேருந்து கொஞ்சம் ப்ரீமியம் ஜோன்ஸ் போயிட்டு நம்ம வீக் ஈக்குவலிபிரியம் ப்ளஸ் மந்த்லி ஓப்பன் ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு டவுன் சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம பிளான் பண்ணும்போது டாலரில் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் சொல்லியிருந்தோம். பட் வந்து இது கொஞ்சம் மேலே போய்ட்டு மனிப்புலேட் பண்ணிவிட்டு டவுன் சைட் வந்துருக்கு. சின்ஸ் நம்ம யூரோவில் வந்து புல்லிஷாக இருந்ததுனால இதில் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இந்த கேப் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏஷியன் செஷனில் ஐ எடுத்துகிட்டு ஒரு இன்டெசிஷன் கொடுத்துட்டு திருப்பி லோ வச்சுருக்கு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஷியஸாக தான் நீங்கள் பிளான் பண்ணணும். இதே மாதிரி யூரோவும் பார்த்துக்கலாம். யூரோ எப்படி ஓப்பன் ஆகிருக்குன்னா யூரோ வந்து ப்ரீமியமில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்னும் வாட்டர் ப்ரீமியம் நியர் ஈக்குவலிபிரியம். டேஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பன் ஆகிருக்கு. 50% நல்லா பார்த்தாலே தெரியும். 50% கீழே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நம்ம டாலருக்கு இது வந்து நம்ம நெகட்டிவ் பொசிஷன் தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஏஷியன்ஸ் முடிஞ்சோடனே இங்கே ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் இந்த ஏஷியன்ஸோட ஹை எடுத்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் இது பிளான் பண்ணுறீங்க, ஏதாவது புல்லிஷாக பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த 1 ஹவரோட ஹை லோ இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு ஐஆர்எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இது கீழே எதாவது மனிப்புலேஷன் நடந்துட்டு இந்த ட்ரூ டே ஓப்பன் இல்லைங்களா, இங்கேருந்து ஏதாச்சும் பையிங் கிடச்சிதுன்னா நம்ம அன்றைக்கி மார்க் பண்ணியிருந்தீங்களா வீக்லி அனாலிசிஸில் அந்த ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பட்டு ஆல் ஆஃப் சடன் போகாது. இது ஒரு ஸ்லோ மூமெண்ட்டு தான். இருந்தாலுமே ஒரு 2 days 3 days பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஸோ ஜிபிபி யூஎஸ்டி எப்படி பார்த்தோம்னா ஸோ சேம் அதே தான். அன்றைக்கி டே டைம் வீக்லி வந்து டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பனாக இருக்குது. ஆமாம், டிஸ்கவுண்ட்ஸில் ஓப்பனாக இருக்குது. ப்ரீவியஸ் வீக் ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்போதைக்கு மினிமல் டார்கெட்டாக இது வச்சுக்கலாம். 4 hours பார்க்கலாம். 4 hours இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கலாம். ப்ரீவியஸ் டேஸ் ஹை தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அப்போ ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம் இல்லையா? வேறு பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஆமாம், க்ளோஸ் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் டேஸோட க்ளோஸ் தான் டார்கெட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் வீக்கோட க்ளோஸ் இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஜிபிபி யூஎஸ்டி ஸோ பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். ஏஷியன் செஷனோட லோஸை எடுத்துகிட்டு இங்கே ஒரு 1 ஹவரில் இன்வெர்டட் ஹேமர் கொடுத்துருக்கு. இன்வெர்டட் ஹேமர் சைக்காலஜிக்கலியாக ஒரு இது தான், புல்லிஷ் பேட்டர்ன் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேண்டில் புல்லிஷ் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே எப்படி பிளான் பண்ணலாம் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் இருங்க. இந்த டைம் ஃப்ரேம் வந்து 9:30, இது 10:30. இப்போ 11:30க்கு தான் புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். 10:30 வரைக்கும் நோ புல்லிஷ் மூவ். அப்புறம் இது என்னன்னு அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 minutesல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டு கீழே இருக்க ஆர்டர் பிளாக் என்ட்ரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ ஃபுல்லாக அனலைசிஸ் தான் பண்ணியிருக்கேன். பட் நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை. நான் உங்களுக்கு நம்ம கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ஐசிடி கான்செப்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஐசிடி கான்செப்ட்ஸ் தான். கொஞ்சம் எஸ்எம்சியும் ஐசிடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் விஷயங்கள் நம்மளுக்கு எது வந்து லாஜிக்கலாக சூட் ஆகுதோ அதை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இது வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணதில்லை வீடியோஸ்லாம். மார்க்கெட்டில் வந்து 3 to 4 years இருக்கேன். பட்டு
ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன்னா இல்லைன்னு தெரியல. பட் ஆஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஐ வில் டூ பெட்டர். எக்ஸ்பீரியன்ஸ் வர கொஞ்சம் பெட்டராக பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு கரெக்ட் இட். ஸோ மோஸ்ட்லி நம்ம ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்கனால ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாமே மார்க் பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சும்மா சொல்லிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட. ஸோ பார்க்கலாம். ஜிபிபி யூஎஸ்டி வந்து இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது 1 ஹவரில். தட் இஸ் 130 லோ ஐஎஸ்டி டைமில் சொல்கிறேன். 13:30. ஸோ அதுக்கு அந்த லோக்கு கீழே ஏதாச்சும் ஒரு மனிப்புலேஷன் நடந்தால் அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்ஸ் பண்ணலாம். ஐஆர்எஸ் ஆர்டர் சேம் அதே தான். கேப் ஃபில் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது பெட்டர். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டில் சொல்லியிருந்தேன். ஆர்டு வந்து புல்லிஷ் தான்ட்டு. ஆனால் இந்த ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஓப்பனிங்கில் கொஞ்சம் மனிப்புலேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அக்குமுலேஷன் கொடுத்துட்டு இங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர். ஸோ இங்கே என்ஜிடியும் அதே மாதிரி இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ்னஸ். வெரி குட். இன்னொன்று யூரோ ஜேபிஒய்லையும் ஜிபிபி ஜேபியும் கொஞ்சம் காஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லலை வீடியோவில் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லார்ஜ் ரெட் கேண்டில். இப்போ நம்ம ஐஆர்எல் மார்க் பண்ணியிருந்தோம். பட் அது உள்ளே வராமலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவான மூவ் கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதுக்கு பயந்து நம்ம அர்லியர் என்ட்ரி ஆகிட்டு ஸ்டாப் அவுட் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சினாரியோஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஜிபிபிலையும் அப்படி தான். ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுவோம். அங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்காம மேலே போய்ட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ரிஜெக்ஷன் கொடுப்போம். இல்லை நம்ம இங்கேருந்து பை பண்ணி அங்கே லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணும். பட் அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே கீழே வச்சுட்டு மேலே போகும். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸாக இருக்கும்போது மோஸ்ட்லி அந்த பேர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம யூரோ ஜிபிபி இது அங்கே புல்லிஷில் இருக்காங்க, இங்கே புல்லிஷாக தான் இருக்க போகிறோம். இருந்தாலுமே இந்த பேர்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். யூஎஸ்டி ஜேபிஐ ஆல் ஜேபிஐ பேர்ஸ் தான் சொல்கிறேன் பாருங்கள். பட்டு ஆல் பேர்ஸும் இப்படிதான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் இண்டஸ்ட்ரேஷன் தான். சொன்ன மாதிரி மேலே போச்சுன்னா சரி, கீழே வந்தால் பை. இதுக்கு நடுவில் எதுவும் பிளான் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்காது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாங்க ஜேபிஐ பேர்ஸில். யூஎஸ் சைடில் நம்ம சொன்ன லெவல்ஸ் மேலே இருக்குது. இங்கேருந்து செல்லு சொல்லியிருந்தோம். பட் அந்த வரைக்கும் போகல. பட் கொஞ்சம் பையிங் ப்ரெஷர் காமிச்சிருக்கு. ஓப்பனிங் வந்து பையிங் தான் ஆகிருக்கு. ஓப்பனிங் வந்து பையிங் தான் ஆகிருக்கு. நல்லா பையாக இருக்குது. ஸோ பாருங்கள், பையிங் ஆகிட்டு இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் டேக் ஆகிட்டு ஒரு இங்கே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் செல் பண்ண வேணாம். ஒரு நல்ல செல் லெவல்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் செல் பண்ணால் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். சின்ஸ் இப்போ லண்டன் செஷன் ஓவர் ஆகிடுச்சு. நியூயார்க் செஷனில் இது ஒரு ஆர்டர் பிளாக், இல்லை இது ஒரு லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணலாம். பட் வந்து இது ஜோன்ஸ் வந்து பெருசாக இருக்குது. மேலேயும் இங்கே தான் ஐஆர்எல் இருக்குது. கீழே சப்போர்ட்ஸ் வந்து ஓப்பனிங் வீக்காக 2 டே ஓப்பன் ஆகுது, ரொம்ப கீழே இருக்குது. ஸோ யூஎஸ் ஆயிலில் ஏதாச்சும் ஒரு ஜோன்ஸ் இல்லை, இந்த ஜோன்ஸ் இல்லை, இந்த ஜோன்ஸ் மேலே போனால் செல்லு, கீழே வந்தால் பை, அந்த மாதிரி பார்த்து கிளியரான டைரக்ஷன் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் தான் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்டில் அண்ட் ஏதாவது நியூஸ் வரலன்னா. ஸோ கோல்டு நம்ம நேற்று பார்க்கும்போது புல்லிஷாக இருந்தோம். பட்டு கொஞ்சம் நெகட்டிவ் சினாரியோஸ் காட்டுது. ஏன்னா நம்மளுக்கு எடுத்தோடனே பை கொடுத்தா நல்ல பையாக இருக்காது. ஸோ நம்ம லிக்விடிட்டி கீழே மார்க் பண்ணியிருக்கோம் 4 ஹவர்ஸோட லாஸ்ட் புல்லிஷ் கேண்டிலோட லோ. ஸோ அது வரைக்குமே நம்ம பியரிஷாக தான் இருக்க போகிறோம். இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ஒரு கிளியரான சைன் கொடுக்கல கோல்டில். இங்கே வந்து புல்லிஷ்னஸ்க்கு சைன்ஸ் கொடுக்கல, பியரிஷாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லோவை க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த ஹை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கரான ஹையாக இருக்கும். இருக்குங்க. 2 டே ஓப்பன் எதாக இருக்கான்னு பாருங்கள். நியர்பை ஆமாம், 2 டே ஓப்பன் இருக்குது. அங்கேயும் இது ஆகிட்டு டேக் ஆகிட்டு ரிஜெக்ஷன் தான் ஆகிருக்கு. ஸோ கோல்டில் எடுத்தோடனே பை பண்ணாமல் நல்ல ஒரு செல்லை வச்சுன்னா இந்த இடத்துல ஒரு மனிப்புலேஷன் மந்த் ஓப்பன், அங்கேருந்து ஒரு பை கிடச்சுன்னா நல்ல லெவல்ஸ் இருக்கும் பை பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு நம்ம வந்து செல்லில் தான் இருக்குது. அன்லஸ் அன்டில் இது வந்து இந்த பிரேக் பண்ணாமல் அந்த 4645 அந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம பியரிஷாக தான் இருக்க போகிறோம். ஓகேங்களா? சில்வர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர். சில்வர் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கோல்டில் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து செல்லிங் இருக்கும், அதுக்கப்புறம் பை பண்ண போகிறோம். இதில் என்ன பிளான், சில்வர் பிளான்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ரீமியமாக ஓப்பன் இருக்குது.
ஈக்குலிபிரியம் இங்கே இருக்குது. நம்ம ஐஆர்எல் மார்க் பண்ணியிருக்கோங்களா, அங்கே இருக்குது. இதுக்கு நம்ம அங்கே ஐஆர்எல் மார்க் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் புல்லிஷ் கேண்டில், இந்த லிக்விடிட்டி எடுத்த புல்லிஷ் கேண்டலோட லோ. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அவ்வளோ தூரம் வருமானு தெரில, பட் ஸ்மால் டார்கெட்டாக இவ்வளோ தூரம் வச்சுக்கணும். டே ஹை எடுத்துகிட்டு வந்திருக்கு நல்ல லெவல்ஸு. 1 ஹவரில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கொடுத்ததுன்னா, இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா டைம்ஸில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்து இங்கே வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். ஸோ சில்வரில் நம்ம செல்லில் தான் இருக்கணும். கோல்டை கம்பேர் பண்ணால் சில்வர் நல்லா செல் லெவல்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு செல் பண்ணுறத விட சில்வர் செல் பண்ணுறது ஒரு பெட்டரான இதுவாக இருக்கும். அதுவும் கரெக்டான ப்ரீமியம் லெவல்ஸை செல் பண்ணுங்கள். பார்த்து செல்லிங் லெவல்ஸை பாருங்கள். செல் பண்ண சொல்லக்கூடாது, செல்லிங் லெவல்ஸை பார்க்குறது பெட்டர். ஃபோரெக்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது இல்லை மோஸ்ட்லி, அது ஒன்லி ஃபார் அனாலிசிஸ் பர்பஸ்ஸு. நீங்கள் வந்து இதை வச்சு இந்தியன் மார்க்கெட்டில் கூட நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோல்டு சில்வர் வந்து நெகட்டிவாக இருக்குன்னா, மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கலாம். இதே நம்ம யூஎஸ் ஆயிலில் பாசிட்டிவாக இருந்தோம்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே போச்சுன்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கும். அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் மேலே ஏற வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஒரு இதுக்காக ஒரு அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதை தான் பண்ணுற இந்த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்து அதை ஏற்ற மாதிரி இது பண்ணுங்கள். பட் ஐ எம் நாட் ட்ரேடிங் இன் ஃபாரெக்ஸ், சரிங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டர் பார்த்து வச்சுக்கோங்க. ஐசிடி கில் ஜோன்ஸ் அண்ட் பிவோட் லெவல் பை டிஎஃப்ஓ. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு செஷன்ஸும் கொடுத்துருக்கோம், இதுவும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 2 டே ஓப்பன் கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் மந்த் ஹை, ப்ரீவியஸ் வீக் ஹை. இது ரொம்ப பார்க்க கன்ஜஸ்டடாக இருந்ததுன்னா நீங்கள் அதை டிசேபிள் பண்ணிக்கலாம், அது மட்டும். பட் எனக்கு வந்து இது கன்வீனியன்ட்னால எல்லாமே நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குது பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள், சரிங்களா? தட்ஸ் ஆல். வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன் ஃப்யூச்சர் மேபி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் ஒரு பெட்டரான வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ வில் ஆஸ்க் everyone to subscribe and like this video. எல்லாம் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இன் ஃப்யூச்சர் இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஆல்.